இங்கு வந்திருக்கும் உங்களுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் எனது மாலை வணக்கம். நம்ம நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள இறைஞானம் மனிதனுடைய ஆற்றல். இப்போ மனிதன் நமக்கு தெரியும். மனிதன் நான் நிகழ்ச்சியை கேட்க போகிறது மனிதன் பையன்ஸில் வந்து குவாலிட்டி ஏற்றணும். 6 வீடு படைக்க விலங்குகள் குவாலிட்டி வரும். இப்படி பிரித்து நம்ம இது வச்சா மட்டும்தான் குவாலிட்டி. விலங்குகளும் மனிதர்கள் அதனால தான் பின்னாடி வச்சு மனிதர்கள் கரெக்டுங்களா? அப்போ மனிதன் தான் யார்? மனிதன். கரெக்டாக சொல்றீங்க. இப்போ நான் சொல்றது ஒரு கேள்வி. ஐயா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வரீங்க? இங்க அரை கிலோமீட்டர். நீங்க வரும்போது எத்தனை பேர் உங்களை கிராஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க? ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அரை கிலோமீட்டர் வரதுக்கு கிராமத்திலிருந்து வரதுக்குள்ள 200 பேர் என்னை கிராஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 300 பேர் கண்ணு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க என்ன ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க? அந்த தொலைவில் தான் வந்தோம், பார்த்துட்டு தான் வந்தோம். பாக்கெட்ல மேல வச்சிருந்தாங்களா இல்லையா? இதெல்லாம் என்னன்னா மேல் அடுக்கு பதிவுகள் மனசுல வரும் போயிடும். நடு ரோட்டில் 2 பேர் தண்ணி போட்டு சட்டம் அடிப்பானுங்க. நம்மளே உருவாங்க நம்ம மேல. திருப்பி நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஞாபகம் வருமா வராதா? ஏன் அது மட்டும் ஞாபகத்துக்கு வந்து இதெல்லாம் ஞாபகத்துக்கு கொள்ள? பார்க்கறது வேற, கவனிக்கிறது வேற. அதை நம்ம கவனிச்சிட்டோம். அப்ப அது பதிவு. எப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றோமோ நம்ம மேல அந்த இடத்த பார்த்துங்க. நம்ம மேல தண்ணி போட்டது ஒருத்தர் விழுந்தாயா சொல்றோமா இல்லையா? புரியுதுங்களா? இது என்னென்ன மனம் செய்கிற வேலை. அப்ப மனிதனை யாரு? மனம். இறைவனின் மறுமுனை மனிதனின் மனமே எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. இப்போ மனம்னா எங்க இருக்குது? இங்கேயா, இங்கேயா, இங்கேயா? மூலாதாரமா, கால நேரமா? எங்க இருக்குது மனம்? பழக்கம், உயிரின் பழக்கம். மனம் என்ன வேலை செய்து எங்க இருக்குது? தொட்டு, சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இதுக்கு பேரு சித்தர்கள் வைத்த பேரு ஞான இந்திரியங்கள், அறிவு சார்ந்த புலன்கள். ஏன் இது அறிவு சார்ந்த புலன்கள் வச்சாங்க? ஒரு மனிதன் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கணும்னா இது உதவி செய்யும். புரியுதுங்களா? நமக்கு இன்பம்னா என்னன்னு தெரியல. என்னமோ இந்த சினிமா படம்லாம் பார்த்து நானே சின்ன அப்படிதான் நினைச்சேன். ஸோ ஒரு பார்க்கலாம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு காரு சினிமா நடிகர் ஒரு கொண்டாடி புதுசேன் அப்படியே பார்க்க யாரும் கேட்க ஒரு 10 பேர் கையை கட்டிட்டு வந்து நிற்கணும். இதெல்லாம் மென்டல்னு அர்த்தம். தெரியுதுங்களா? இன்பம்னா என்ன முதல்ல? ஆமா, ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்டில் எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க? இருக்கிற வீட்டில் எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க? 3 வருஷம். 3 வருஷமா நீங்க இருக்கிற வீட்டில் நாளைக்கு ஒரு நாள் காலையில 6 மணிக்கு சாயந்தரம் 6 வரைக்கும் கண்ணை கட்டிட்டு ரெகுலர் வேலையை செய்ய மாட்டோம். கண்ணை கட்டிட்டு இருக்க இன்பமா துன்பமா? எப்படிங்க? துன்பம். கண்ணை கட்டிட்டு இருந்தா துன்பம்னா ஒரு நாள் கண்ணை முடிச்சுக்கிட்டு அது இன்பமா துன்பமா? கண்ணை மூடிட்டோம்னா துன்பம்ங்கிறீங்க. கண்ணை முடிச்சிருக்கிறது இன்பமா துன்பமா? இன்பம் தானே. அப்ப இவ்வளவு நான் எதுல இருந்தேன்? இன்பத்தில் இருந்து உடனே எது இன்பம்னு எனக்கு தெரியல. நம்மளாம் சினிமா படத்தை பார்த்துட்டு மனசெல்லாம் அது போயிட்டு 2 கார் நிற்கணும், அது நிற்கணும், பகலா நிற்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை அனாதாசம் போட்டு நம்ம ஜாலியாக புரோட்டா வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்டு இப்படி போயிடுச்சு மனசு. இது எது செய்யுதுன்னா தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இதனாலதான் அறிவு சார்ந்த புலன்கள். இப்ப நம்ம கடவுள் இன்னைக்கு நேரம் நம்மகிட்ட வந்து இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல தொட்டா மறந்து போயிடும். நாக்கு சுக தெரியாது, மூக்கு வாசனை போயிடும், கண்ணு குருடா போயிடும், காது சூடா போயிடும். 1 லட்சம் வருஷத்துக்கு பூமியில் நீ வாழ்கிறாயா சொல்ல கிராண்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ உங்களை கேள்வி. இப்ப கடவுள் வந்து சொன்னார், தோல் மறந்து போயிடும், நாக்கு சுக தெரியாது, மூக்கு வாசனை தெரியாது, கண்ணு குருடு, காது செவிடு, 1 லட்சம் வருஷம் நீ பூமியில் வாழ்கிறாயா என்ன சொல்லுவோம்?
வாழ்ந்து என்ன பண்ற சாமி இப்படி எடுத்துட்டு போயிருக்கு. அப்ப இதுதான் ஞான இந்திரியங்கள், அறிவு சார்ந்த புலன்கள். இதன் வழியாக அனுபவங்களை உடலில் இருக்கும் காந்தம் மூளையில் செலவாகி உணர்த்துவதுதான் மனம். புரியுதுங்களா? இப்படின்னா அடிச்சது உடனே மூளைக்கு இப்படின்னு சிக்னல் போயிடும். நானே அடிச்சிருக்கேன், நானே கட்டியிருக்கேன், டீ வாங்கினேன் நல்லா இருந்தது, மத்தியானம் டிஃபன் நல்லா இருந்தது, காலையில் சொல்ற மாதிரி. இதுதான் மனம். மனம் ரெண்டு வேலையும் செய்யும். அனுபவங்களை மூளையின் வழியாக காந்தம் செலவானால் மனம் மீண்டும் ஆளும் மனதில் பதிவு செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் அந்த மன அலைச்சொல்லுக்கு வருகிறோமோ அப்பொழுது கருமையத்திலிருந்து மூளையின் வழியாக எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது தான் எண்ணம். இதுதான் மனம் செய்யும். இன்னும் அனுபவங்களை மூளையில் செலவை. இப்ப நான் எடப்பாடியில் கிளாஸ் இருக்கிறேன், தெரியுமா தெரியாதா? நீங்களாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்ப மனம் நமக்கு உயிர் சக்தி சேதாரத்துல நம்ம இதெல்லாம் கொண்டு இருக்கிறோம். ஆழ்மனதில் போய் பதிவாயிடும். நான் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன், இவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு பதிவாகுதா இல்லையா? அப்ப நாளைக்கு ஒரு இடத்துல தோணும் போது நேற்று ஒரு கிளாஸ் எடுத்தாரு, இது மாதிரி சொன்னார், அது மாதிரி சொன்னார், அப்படியே சினிமா ஓடுதா இல்லையா? அப்ப எங்கிருந்து அந்த சினிமா வந்தது? கருணையத்திலிருந்து மூளையின் வழியாக எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது. இது மனம். மனம் எங்கிருந்து உற்பத்தியாகிறது? உடம்புல ஒரு சரக்கு வெளியேறிச்சுன்னா உடம்புக்கு பேர் வேற, அங்க மனம் இயங்காது. சொல்லுங்க. உயிர் போன உடம்புல மனம் இருக்குமா? யாரும் செக் பண்ணி இருக்கீங்களா? பக்கத்துல போய் உட்காந்து, ஐயா நீ குரூப்பான் காப்பினா அருமையா சாப்பிட்டீங்களா, கொண்டாந்து வேண்டிய உட்காந்து செக் பண்ணுங்க. எடுக்குன்னு அதை எதிர்த்து கொடுன்னா நீங்க இருப்பீங்களா? கட்டண புருஷன் கொண்டாட்டுக்குள்ள கூட்டி காக்கா ஒரு காக்கா ஈக்கிட்டு இருக்குமா? ஏன் பயன் இத்தனை வருஷமா கூட தானே இருக்குது. உயிர் போன உடம்பு ஏந்திச்சு பாப்பா அப்படின்னா யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு இப்ப நினைச்சு பாருங்க. அப்ப உயிர் போன உடம்புல மனம் இருக்குமா இருக்காதா? அப்ப மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? கொஞ்சம் சவுண்ட சொல்லுங்க. ஏன்னா நான் தூங்கிடுவேன், அது உங்களுக்கு சிக்கலா போயிடும். தெரியுதா? நீங்க சவுண்ட பேசுங்க, அப்படி போய் குடிச்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ரைட். உயிர் அப்படின்னா என்ன? நம்ம மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூவ் பண்ண உயிரை, ஞானிகள் சித்தர்கள் தான் உயிரை பற்றி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்தில் பஞ்ச பௌதீக தன்மை பஞ்சபூதங்கள் இணக்கமாக இருக்கிறதோ அங்கு வீட்டும் மின்காந்தமும் தானாகவே வந்துவிடும். மின்னுன்ற இறைக்குறையின் பொருள். அந்த மின்னுதான் முதல் பௌதீக தன்மை. மின்னுதான் காத்தாமா, மின்னுதான் நெருப்பமாறு, மின்னுதான் நீரமாறு, மின்னுதான் மண்ணாமாறு, மின்னுதான் ஜடப்பொருளா இருக்கு, மின்னுதான் உயிரினங்களா இருக்கு, மின்னுதான் ஆறாவது அறிவாகி முற்று பெற்று இருக்கிறது என்றால் எல்லாம் மின்களின் தொகுப்பு. அப்ப பஞ்சபூதங்கள் எங்கே இணக்கமாக இருக்கிறதோ புரிஞ்சுக்கணும். சூரியன்ல பஞ்சபூதங்கள் இணக்கமா இருக்குதா? சூரியன்ல இருக்குதா? மண் இருக்குதா? சூரியன் நீர் இருக்குதா? சுவாசிக்கிற காத்து இருக்குதா? எதுவுமே அங்கே நெருப்பு தான் இருக்கு. ஹைட்ரஜன் ஹீலியமா மாறுது, ஹீலியம் ஹைட்ரஜனா மாறுது, மண் ஃபியூஷன் ஆகுது, அதுதான் நெருப்பு. ஆனால் மண்ணு இல்லை. சரி, புதன், செவ்வாய், குரு, இங்கே உயிரினங்கள் இல்லை, இணக்கமாக இல்லை, இணக்கம் வேணும். இப்ப நம்ம பூமியில பாத்தீங்கன்னா மண் இருக்குதா இல்லையா, நீர் இருக்குதா இல்லையா, ஆக்சிஜன் இருக்குதா இல்லையா, ஆகாசத்துல நம்ம இது நெருப்பு இருக்குதா இல்லையா, கரெக்டா இணக்கமா இருந்ததுன்னா அங்க மின்காந்தம் வந்து விடும். அந்த மின்னுக்கு பேர் தான் உயிர், அந்த காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். அது ஒரு அறிவு தாவரத்திற்கு மனிதன் வரை எல்லாம் ஒன்றுதான். இதுதான் என் உயிர் சக்தியாக, விண்களின் தொகுப்பாக என் உயிர் சக்தியாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நான் அடிச்சுக்கிட்ட நானே அடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் கிளாஸ் இருக்கிறேன், அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க, எங்க போய் கிளாஸ் இருக்கிறீங்கன்னு நான் என்ன சொல்லுவேன்? இப்ப நீங்க எங்க போய் கிளாஸ் இருக்கிறீங்கன்னு நான் என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட என்ன ஊருன்னு சொல்லுவேன்? எடப்பாடியில கிளாஸ். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எடப்பாடியில் அறிவு திருக்கோயிலில் கிளாஸ் இருக்கிறேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நான் இருக்கிறேனா?
அப்ப அந்த நான்கிறது யாரு? நான் சொல்லிக்கிறேன், நான் தான் இருக்கிறேன். நான்கிறது யாரு? இப்ப என்னோட இருக்கும் உயிர் சக்தி நின்றுதான் அப்புறம் நான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் எடப்பாடி போயிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்னை இயக்குவது யார்? உயிர் சக்தி. புரியுதுங்களா? இந்த உயிர் சக்திக்குள்ள அறிவு இருக்குதா இல்லையா? இப்ப முதல் கேள்வி உங்களை எல்லாம் கேட்கறது என்னன்னா, மனிதனுக்குள் இருக்கும் உயிர் சக்திக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எல்லாருமே கர்ப்பப்பையில் இருக்கும் பெற்றோருக்கு தான் தெரியும். புள்ளியாக தான் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் கண்ணை நீங்களா செஞ்சு அனுப்பிச்சுட்டீங்க. 2 இட்லி சாப்பிட்றேன் கண்ணாம இருக்கு, 2 பரோட்டா சாப்பிட்றேன் நாக்காம இருக்கு, நீங்க செஞ்சீங்களா? அப்ப இவ்வளவு கண்ணு காது மூக்கு எங்க இருக்குமோ கரெக்டா நிக்குது. யார் செய்யறா? இதை யார் செய்யறா? ஏதோ ஒன்று செய்யணுமா இல்லையா? அது செய்யாம கரெக்டா கண்ணு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அதை நம்ம உயிர் சக்திக்குள்ள இருக்கிற நம்மளையெல்லாம் அறிவோட நம்ம வச்சுருக்கா, அறிவுகத்தனமா வச்சுருக்குதா? அறிவுகத்தனம்னா ஒரு கண்ணு இங்க, ஒரு கண்ணு இங்க, பல்லு இங்க, நாக்கு இங்க, வாயு முதுகுல இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த உயிர் சக்திக்குள்ளார ஒரு கண்ணு இமைக்கு மாதிரி இருக்கிற உயிர் சக்திக்குள்ளார அறிவோட தானே நம்ம அப்படியே 9 மாசத்துக்குள்ளார கரெக்டா எங்க வைக்கணுமா வச்சுட்டு இருக்குது. அப்ப உயிர் சக்திக்குள்ளார என்ன இருக்குது? நல்ல இது வந்து லைஃப் லாங் கிளாஸ், காலம் மூலம் தண்ணீருக்குள்ளார கற்றுக்கொள்ளணும். எனது உயிர் சக்திக்குள் அறிவு இருக்கிறது. முதல் கேள்வி, அறிவு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இப்பயே கேட்குங்க. ரெண்டாவது கேள்வி, மனிதனுக்கு எத்தனாவது அறிவுன்னு சொன்னீங்க? அந்த அறிவை விட என் உயிர் சக்தி செய்கிற அறிவு உயர்வானதா மட்டமானதா? ஏன்? இப்ப எடப்பாடி ஒரு 100 மீட்டருக்கு மேல போய் ஏறி இருக்கு பாருங்க. எத்தனை கட்டணம், எத்தனை லாரி, எத்தனை பஸ், 2 வீலர், செல்போன், வயர்லெஸ், டவர், கம்ப்யூட்டர், இதெல்லாம் 6 அறிவு செஞ்சதா 5 அறிவு செஞ்சதா? அப்ப அந்த அறிவை விட என் உயிர் சக்தி செய்கிற அறிவு உயர்வானதா மட்டமானதா? ஏன் உயர்வானதா? அது செய்யற ஒரு வேலையை கூட 6வது அறிவு செய்யும், ஒரு வேலையை கூட செய்ய முடியாது. புள்ளியாதான இருந்த நம்ம கர்ப்பப்பையில 5 லிட்டர் ரத்தம் வந்துருச்சே நீ உள்ளார, நீங்க ஒரு சொட்டு ரத்தத்தை தயாரிங்க. உங்க ரத்தத்தை தயாரிச்சது யாரு? இப்ப நான் சோறு போட்டேன்னா கையில் கழுவி யாரும் பேசணுமா இல்லையா? போடணுமா இல்லையா? நான் பேசுறதுக்கு நான் ஆட்கொள்றதா இல்லையா? நம்ம சாப்பிடுகிற உணவை எனர்ஜியா கன்வர்ஷன் பண்ணது யார்? நீங்க பண்ணீங்களா? அப்ப ஏதோ ஒன்று பண்ணதா இல்லையா? இங்க இருக்கிற டாக்டர் போய், ஐயா 2 இட்லி தரேன், எனக்கு ஒரு மருந்து செஞ்சு கொடுங்க. ஒரு சொல்றது நீங்க முடியுமா நம்மளால? அப்ப என் உயிர் இப்ப வெங்காயம் நீங்க தானே சமையல் பண்றீங்க. நான் அவர் குழந்தையில மெட்ராஸ் பேசி வாங்கி கட்டிட்டு என்னென்ன பழையாமல் இருக்கீங்க எல்லாம் வீட்டுக்கார சமைப்பாங்க. நான் வந்து கிளாஸ் இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாலே இருக்க பழைய வாங்கி கேட்டீங்க. அதுதான் நீங்க தானே கையை நினைக்கிறீங்களா? ரத்தம் போகுதா இல்லையா? வேட்டைக்கு போட்டுக்கிறீங்களா இல்லையா? அது வீணான ரத்தம் உடம்பு தயாரிக்குதா இல்லையா? நீங்க தயாரிக்கல, உங்க உடல் தயாரிக்குது. உங்களால தயாரிக்க முடியுமா? அப்ப எது தயாரிக்குது? உயிர் சக்திக்குள் இருக்கும் அறிவு. அப்படிதான் அந்த அறிவு நம் 6வது அறிவோட மிக மிக உயர்வான அறிவு. அந்த அறிவுக்கு பெயர் தான் கடவுள், இறைவன், தெய்வம் என்றால் நான் யார்? ஒருத்தரும் பேசணும். நான் யார்? நீங்க எல்லாம் யார்? அவங்கள கேட்டு கேட்க, உங்க மாமியார் தான் யார்? மாமியார் யாருக்கு தான் கேட்க? யாரு? உங்க மருமகள் யாரு? எப்படிங்க? இல்ல கஷ்டமான கேள்வியா இருக்குதா? நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால கிராம பாசையில பேசி பழக்கம். இப்ப நீங்க டவுன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ நான் கொஞ்சம் கிராம பாசையில பேசுறது உங்களுக்கு இதாவோட இருக்கலாம், தப்பாவோட இருக்கலாம், கொஞ்சம் கோவிக்காது. இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப எனது மாமியாரும் இறைவன், நானும் இறைவன், என் மருமகளும் இறைவன், என் அப்பாவும் இறைவன், அம்மா
ஆன்மாவும் இறைவன் தான். ஏன் நாம அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? ரெண்டு விஷயத்தை நம்ம போட்டோம். எத்தனை விஷயம் இன்னிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சாயந்தரம் கொஞ்சம் செய்வீங்களா? இங்க வந்து அறிவித்திருக்கையில அவருக்கு முன்னால் போய் பேசிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டா செய்யணும். முதல் விஷயம் என்னன்னு வச்சுக்கணும். இப்ப ஐயா இருக்கிறார், அவரு ரொம்ப நாளா எனக்கு பழக்கம் சார். அவர் என்ன பண்றாரு, மாநில அப்படிங்கிற ஒரு டீ கடை புதுசாக கடை வந்துருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. சூப்பரா டீ சாப்பிடலாம், சூப்பரா. நம்ம ஒரு 50-60 பேர் திருப்பூர் போறோம். கற்பனை பண்றாரு, வலது கை பக்கத்து இடது பைக்கு பெரிய பெரிய மக்களா அதை லாக் பண்ணிட்டு கேட்டு. ஆனா உள்ளார டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான நாய் இருக்கு. திபுதிபுன்னு நம்ம கும்பலா போனா அந்த நாய் நம்மளை பார்த்து என்ன பண்ணோம்? வீடெல்லாம் பிடிக்குது, வீட்டுக்குள்ள நாய் இருக்கு, நம்மளை பார்த்து என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் பிடிக்கிறது இல்லையா? பெரிய பெரிய கேட்டு பெரிய வீடு நம்ம ரோட்ல போறோம், அது உழைக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன? அப்படிதானே? நாய் உழைச்சா நம்ம போயிட்டு இருப்பான். பொய் பேசக்கூடாது. ஒவ்வொரு கேட்டையும் போயிட்டு அந்த நாய்க்கு ஒரு லோடு போட்டியா, இந்த நாய்க்கு 2 லோடுன்னு 60 கேட்டு 60 நாய்க்கு லோடு போட்டோம். இப்ப தெரியுதுங்களா? அந்த நாய் புருஷனாகவும் இருக்கலாம், பொண்டாட்டியாகவும் இருக்கலாம், மாமனாராகவும் இருக்கலாம், மாமியாராகவும் இருக்கலாம், பெத்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம், அம்மா அப்பா. எந்த நாயோ குடும்பத்தில் ஒரு லொல்லுன்னா நம்ம செவனையும் இருக்க முடியுதா? சனியே போது நம்ம ஏழ தலைமுறையில வெளியில நோண்டி போட்டு வெளியில வர வைக்கிறது. சும்மா நம்ம வீட்டுல இருக்கிறா இனிமேல் என்ன பண்ணணும்? ஒரு நம்ம தண்ணி வாயில ஊட்டிட்டு 10 நிமிஷம் ஆஞ்சநேயர் வேஷம் போடணும். புது தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனை நீ வந்து ஃபாலோ பண்ணுங்க. தெரியுதுங்களா? நீங்க பாட்டுக்கா ஏதோ சொல்லி இப்போ சனியெல்லாம் என்ன மோசமா போச்சு. ஏதோ நமக்கு 2 ஏக்கர் நிலம் குறையுதா? பாக்கெட் வந்து ஒரு 100-200 குறையுதா? ஏதோ சனியங்குது, நாயங்குது, பேயங்குது, நம்ம பாட்டு செவனேன்னு போட்டு நம்ம தண்ணி குடிக்க கவனம் போல தண்ணியில் இருக்கணும். அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. இந்த பிரச்சனைகளால என்ன ஆகுது? பதிவுகளாக மாறி துன்பமாக மாறி என்னோடு இருக்கும் இறைவனை என்னால் அறிய முடியவில்லை. புரிதல் இப்ப நம்ம இறைவன் எல்லாம் உள்ள தாங்கிட்டே இருக்கிறார். ஆனா எனக்கு அந்த இறைவன் இருக்கிறான்னு தெரியல. ஏன் தெரியல? பதிவுகள். இது ஒரு ஆற்றல். இன்னொரு ஆற்றல் முல்லான சமயத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார். பழைய அவர் ஒரு பெரிய ஞானம். கழுதிலே வருவார், கழுதிலே உட்காந்து பைசெல்லாம் பேசுவார். பஞ்சாயத்து இருக்கிற கிராமத்தில் தகராறுனா கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவார். அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸரும் கிடையாது. அவருக்கு முன்னால் அந்த நிலம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி பணம் மாதிரி அதை பரிவர்த்தனை பண்ணிட்டாங்கன்னா அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே. கழுதில் தான் வருவார். ஒரு நாள் ஊருக்குள்ள பெருந்தாங்க இன்னும் கல்லூரியில் போய் எடுத்துட்டு அதிகத்துக்கு வாய்ப்பு ரெடியாக சத்தமாக உள்ளா வரட்டும். சாயந்தரம் மாதிரி மணி 6 ஆயிடுச்சு. ஒரு வரட்டாய்க்கு கம்மி இருந்தார். ஒரு கழுதில் வேகமாக வந்தால் வேகமாக ஒன்று என்னது என்னன்னு ஒன்று புரியல. குழந்தை உள்ள அப்படி வந்து இல்லை, நீ பெரும் பிரச்சனையாக ஓடிட்டாரு. சரி அமைதியாக இருக்க, நாளைக்கு பேசிக்கலாம்னு. நாளைக்கு வேகமாக வந்து வேகமாக ஒன்று நம்ம ஊருக்கு தகராறு உள்ள வைத்திய நீதி ஏதாவது புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு 3ஆவது நாள் கழுதையில மெதுவாக வந்தோம். ஏன் என்னங்க ஐயா நீ இருக்கிறீங்க, எங்கேங்க போயிட்டு இருக்கிறீங்க? 2 நாள் வேகமாக போனீங்க. இப்படி நாங்கள் தகராறுகளுக்கு நீங்கள் போறீங்க, நீங்கள் தானே பஞ்சாயத்து வச்சு ஒரு கேட்ட. என்ன கேட்ட? 2 நாளாக நாங்கள் தகராறுகளுக்கு நீங்கள் வேகமாக போயிட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னது மெட்டல் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ஞானியா இருக்கிறது புரியாரு. நீங்களும் சந்தேகம். 4ஆவது நாள் வரும்போது கழுதை நடந்து என்னங்க அடிதடி தகராறு 4 நாள். ஆனால் ஒரு மகை வளர்ப்பாடு நடக்குது. இப்படி பண்ணிட்டு என்னடா எங்க போறீங்க? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் எதுல வர்றேன்? எதுல வர்றேன்? அதை போய் கேளுங்களா? என்னங்க இவ்வளவு நாள் நீங்க அதான் ஆமா இவ்வளவு நாளா சொன்ன பேச்சு கேட்டுது. 10 நாளா சொன்ன பேச்சு கேட்கல. ரயில்வே ஸ்டேஷன் போனோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, போலீஸ் ஸ்டேஷன் போனோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ஜவுளி கடைக்கு போகுது. எனக்கு டென்ஷனும் வருது. நம்ம வளர்த்துனது அப்பதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அது கழுத. அது அப்ப பேசுற மொழி அதுக்கு
தெரியாதுன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தகராறுங்கிறீங்க, அது என்ன எடுத்துட்டு வேகமா ஒரு பக்கம் எனக்கு உசுறு போனது எனக்குள்ள தெரியும். ரெண்டாவது நாள் நீங்க வந்து எங்க போறீங்கன்னு கேட்டேன், எனக்கு என்ன தெரியும், அதை கேளுங்க அப்படின்னு. அது எங்க போகுது? அப்ப என்ன பண்ணீங்க? இப்ப நான் கழுதோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? என் டைரியில கிழக்கு மேற்கு வடக்கு தெரிஞ்சு எழுதிக்கிட்டேன். அது எங்க போகுது? சரியா போய் தொடங்கிட்டு போகுது. அங்க இருக்கிற வேலையை நம்ம டைரியில முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எனக்கு ஏதாவது தொந்தரவு விட்டா கழுதை போட்டு அடிச்சு உதச்சு குத்தி நம்ம வளர்த்துன கழுதை அதை ஏதாவது போய் அடிக்கலாமா? அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி குடும்பத்துல பல கழுதைகளோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நீ ஏன் வேகமா போன, நீ ஏன் மெதுவா போனீங்கன்னா பைத்தியம் நமக்கு தான் முடியுமே தவிர அங்கே தட்டுட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா நமக்கு ஏதாவது தொந்தரவு உண்டா? அது அப்படிதான் இருக்கும். நல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உனக்காக தான் வாழ்கிறீர்களே தவிர உங்களுக்காக யாரும் வாழ்வது கிடையாது. அவர்களுக்காக தான் வாழ்கிறார்கள். அது மனசுல வச்சுக்கணும். எங்க குடும்பம்னா எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசா பாசம் இன்பம் துன்பம் கருணை அமைப்பு அவங்க பூரிகம் எல்லாமே உள்ளார உட்காந்துருக்கு. 7 பெசாசும் நம்ம கருணைக்கு உட்காந்துருக்கு. அது எப்ப வேணாலும் வெடிக்கிறோம். நம்ம அதில் போய் சிக்கலாமா? அப்ப நமக்கு புத்திசாலித்தனம் என்ன? ஒண்ணு கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கீங்க, இல்லைன்னா கப்போடு தண்ணி ஊற்றி ஆஞ்சநேயர் பேச போட்டுக்கங்க. முடிஞ்சா ரெண்டையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா என்பதுக்கு நமக்கு தொந்தரவே முயற்சி பண்ணி பாருங்க. ஏதோ கத்துது நமக்கு என்ன போகுது? சிவனை எடுத்து பாருங்க. ஏன்னா நம்மளை தூய்மை பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டா பல கழுதையோட நம்ம அக்கப்போர் எடுத்துதான். ஏன்னா அத்தனை பதிவுகள் நம்ம வச்சிருக்கிறோம். எத்தனை ஜென்மத்து பதிவுகள் நமக்குள்ள கருமையத்தில் இருக்குது, அதெல்லாம் வெளிப்படும். நீங்க நினைக்கிற மாதிரி உட்காந்து ஞானியாக ஜென்மத்துக்கு அந்த கனவுகள்லாம் போகாதீங்க. தெரியுதுங்களா? ஏன்னா மனசெல்லாம் சிக்கி கிடக்குது. நான் சேலத்தில் வருஷம் தீர்ச்சுவாங்க. எனக்கு தெரியும், அப்படிதான் என்னன்னு தெரியாது. நரேஷ் ஐஏஎஸ் தமிழ்நாடு மேனேஜர்ல அவருதான் எனக்கு மேனேஜிங் டைரக்டர். எனக்கு 2 முழங்காலையும் வெட்டி கல்வியத்துக்கு புது முழங்கால் செயற்கை ஆர்டிபிஷியல் முழங்கால் வைக்கணும்னு சுந்தரராஜன் நிகழ்வு சப்ஜெக்ட் 1990-91 சொல்ல நம்மளால ஆபரேஷன் ஒத்துக்காதுங்க, செத்து போயிருவோம், படுக்க முடியாது அப்படின்ட்டு. எனக்கு உட்கார முடியாது, நிற்க முடியாது, இப்படி உட்கார முடியாது. 5 நிமிஷம் பண்ணா கத்துன்னு கத்திடும். இப்படி சமணக்கார போட்டு உட்கார முடியாது. எப்படியும் சேர்ல தான் உட்காந்து எனக்கு பாருங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இப்படி உட்கார்றதுக்கு வழி நிற்கிறதுக்கு மட்டும் மாத்திரை ஒன்று நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, குரூப் கேள்விப்பட்டு விஷம், அது மாத்திரைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பெயின் கில்லர் தான். அவன் விஷம் எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியாது. டாக்டர் உடல் அலர்ஜி, சைனஸ், முதுகு தட்டு பாதிச்சது, 7-8 வருஷம் துடிச்சு போனோம். நரேஷ் ஐஏஎஸ் வந்தார். அவருக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், வாயிலிருந்து கடைசி வரலையும் கொண்டு ஆஃபீஸில் பிளட் வாங்கிட்டோட சில நேரம் எடுத்தார். அவர் வந்தோடனே 2 மாதம் கொடுத்து எங்கள் ஆஃபீஸில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு என்னை மாதிரி வியாதிக்காரங்க யாராவது இருக்காங்க, என்னை இழுத்து கொண்டு விட்டுருக்காங்க. என்ன சார், அவங்க 2 பேருக்கு ஜராசம் வச்சா ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, இவருக்கு உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு, உங்களுக்கு அதே இது. அவர் தான் சொன்னார், immediately you join Manovalakala Yoga. Tomorrow you will report to me personally, otherwise you will be punished அப்படிங்கிற ஜெனரல் மேனேஜர் ஃபினான்ஸ் மகாமணி இருந்தார். நான் கேட்டேன், சார் கவர்மெண்ட் எப்படின்னா ஏதாவது எனக்கு தெரியுதுங்க. மனோவளக்கலை யோகா இருந்தாலும் எனக்கு அப்படிதான் தெரியாது. இப்படி ஏதாவது ஜீவோ இருக்குதாங்களா சார்? ஏமான்னு பேசலாம். அவரு உங்க நடந்து சொல்றாரு, அவரு நடந்து சொல்றாரு. அதை எங்கேயாவது போய் கை காலே ஆட்டினே வந்து எழுதி கொடுத்து போயிட்டு இருக்கீங்க. அவரை நான் கார் எடுத்துக்கிட்டு அவங்க எங்க எக்ஸசைஸ் பண்ணு கேட்க போறாங்க. ஆனால் போக மாட்டேங்க சொல்லிட்டு நல்ல வேலையை பார்த்து சுப்பிரமணிய நேரத்தில் எனக்கு பக்கத்திலே வச்சுருக்கேன். அதில் போய் சேர்த்த கையும் காலையும் எதுவாக அசைச்சாங்க, உசுரே போச்சு. அதில் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார்.